தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இன்றைய நாளின் காலை சிந்தனைக்காக யோசுவா 24:13 வசனம். நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத ஊர்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருந்தீர்கள். நீங்கள் நாட்டாத திராட்சை தோட்டங்களில் பலனை, ஒலிவத் தோப்புகளின் பலனை புசித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாள் உலக வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நாட்டாத, பண்படுத்தாத, உருவாக்காத ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாழ்க்கை தான் உலக வறுமை ஒழிப்பு நாளாக இந்த திருநாளிலே ஐக்கிய நாடுகள் சபைகள் அக்டோபர் 17 1993 உலகமெங்கும் வறுமை ஒழிக்கப்பட வேண்டிய தேவை. இன்றைக்கு உலகத்திலே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்படுத்தாத, நாட்டாத, நாம் உருவாக்காத திராட்சை தோட்டங்கள், குடியிருக்கக்கூடிய. இதுக்கு பொருள் என்னவென்று சொன்னால், இவைகள் பகிரப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியதல்ல, பதுக்கி வைக்க வேண்டியதல்ல, பகிரப்பட வேண்டியவைகள். பகிர்ந்த காரணத்தினால்தான் கர்த்தர் முதலாவதாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்கிறார், பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத ஊர்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். நீங்கள் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் பலனையும், ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிப்பீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் 93% உணவில்லாமல் வறுமை கோட்டுக்குள்ளாக இருக்கிற இந்த இந்திய தேசத்தில் வறுமை ஒழிப்பு நாளாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வறுமையை ஒழிக்கும்படியாக அநேகர் இன்றைக்கு பாடுபடுகிற விவசாயி முதல் பல உருவாக்கத்தை செய்கிற கண்டுபிடிப்பாளர்கள் முதல் எல்லோருக்கும் உரிமை இழந்து காணப்படுகிறார்கள். தன்னுடைய பொருளுக்கு தான் விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு பொறுப்பிழந்து காணப்படுகிறார். இன்றைக்கு அவர்களுடைய சமூகத்தின் பிரதிநிதிகளாக கடவுள் என்ன செய்கிறார்? நீங்கள் பண்படுத்தாத தோட்டத்தை, நாடாத தோட்டத்தை, கட்டாத தேசத்தை, நகரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு ஏழை எளியவர்கள் எல்லாம், இன்றைக்கு உழைக்கும் வர்க்கம் எல்லாம், இன்றைக்கு உழைப்பவனுக்கு ஊக்கம் இல்லை, ஊதியம் இல்லை, வீடு கட்டுகிறவனுக்கு சரியான வீடு இல்லை, தொழில் செய்கிறவனுக்கு சரியான தொழில் இல்லை, வருமானத்தை பெறுகிறதுக்கு வருமானம் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் நம்முடைய தந்தையாகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன், உங்களோடு இருப்பேன், நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் மிக அழகாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் தருகின்றதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் பதுக்கி வைக்கக்கூடாது, பகிர வேண்டும். அந்த பகிர்கின்ற எண்ணம்தான் தேவனுடைய ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு வல்லவராக இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தது. தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படியே உள்ளான மனிதரில் நாம் ஆவியினால் பலப்படுகிறோம். நாம் இப்பொழுது தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்பட்டுள்ளோம். தேவன் நாம் செய்ய வேண்டிக் கொள்கிறதை எல்லாவற்றையும் நமக்கு இரண்டத்தனையாக கொடுக்கிறார். நமது வீட்டில் மின்சாரம், பல்வேறு உபகரணங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாதனங்கள் இயக்கப்படாவிட்டால், மின்சாரம் பயன்படுத்தப்படாவிட்டால், அதே சமயம் அவற்றை இயக்கும்போது மின்சக்தி பாய்ந்து உபகரணங்கள் உயிர்ப்பித்து அவைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. நாம் தேவனுடைய ஆற்றலின் மையங்கள், உருவங்கள் என்பதை மறந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மையான ஈவுகள், பரலோக ஆசீர்வாதங்கள், பூலோக நன்மைகள், இவைகளை
பதுக்கி வைக்காதபடி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள், என் பிதாவின் வீட்டிலே அநேக இடங்கள் உண்டு, வாருங்கள், என் பிதாவினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கள் என்று நாம் கூவி அழைத்து அந்த சிந்தனையோடு இந்த நாளை நடத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுசாமி, கிருபை இரக்கம் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் உம்முடைய கிருபையின் பிரகாரங்களில் நாங்கள் வருகிறோம். தேவரே, நீர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற உயரிய ஆசீர்வாதம், வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிறவர்களை நீர் வளமுள்ளவர்களாக மாற்றும்படி, ஆற்றல் அற்று இருக்கிறவர்களை ஆற்றல் படுத்தும்படி, அபிஷேகம் இல்லாத இருக்கிறவர்களை அபிஷேகம் செய்யும்படி, இன்றைக்கு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறவர்களை நீர் நிர்மூலமாக்காதபடி நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் கேட்ட சிந்தனையின்படி இந்த நாள் முழுவதும் தேவரீர் நாங்கள் பதுக்கி வைக்கிறவர்களாக இல்லாதபடி பகிர்கிற மக்களாக, வறுமையை ஒழிக்கிறவர்களாக, வறுமைக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்க துணை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக.